அனைவருக்கும் வணக்கம். மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களை நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடத்துவது, உள்ளாட்சி தேர்தலையும் அதனுடன் இணைந்து நடத்துவது, யூனியன் பிரதேசங்களின் பதவிக்காலத்தை மற்ற சட்டப்பேரவை பதவிக்காலத்துடன் ஒத்திருக்கும்படி மாற்றம் கொண்டு வருவது என 3 மசோதாக்களை விரைவில் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய மோடி அரசு தீவிரம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடக்கப் போகிறது என்பது கூட தெரியாமல் சில தத்திகள் இப்போதே அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதையும் பார்க்க முடிகிறது. இருப்பினும் இதனால் மக்களது வரிப்பணம் ஏராளமாக மிச்சமாகும் என்பதால் நாம் வரவேற்கத்தான் வேண்டும். அதுவே நாட்டின் எதிர்காலத்திற்கும் நல்லது. ஆனால் இது மட்டும் போதாது. இன்னும் சில விஷயங்களில் மோடி அரசு கவனம் செலுத்தி அதற்கு உரிய சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதில் மிக முக்கியமாக ஆட்சி செய்கின்ற அரசியல் கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி வாக்குறுதிகளை 100% நிறைவேற்றுவதை உறுதி செய்ய வேண்டும். அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று வாக்குறுதிகளை அள்ளி தெளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் மக்களை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்குவது நியாயமல்ல. ஆளும் கட்சியானது தங்கள் பதவிக்காலமான 5 ஆண்டுகளில் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் குறைந்தபட்சம் எத்தனை சதவீதத்தினை கட்டாயமாக பூர்த்தி செய்தாக வேண்டும் என்கிற விதிமுறைகள் வந்தாக வேண்டும். இந்த விதிமுறைகளின்படி வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல் கட்சிகளை அடுத்து வரும் 10 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட தடை செய்ய வேண்டும். உதாரணமாக, முதல் நாள் முதல் கையெழுத்து, விதவைகள் ஒழிப்பு என்று வாக்குறுதி தந்துவிட்டு ஆட்சியை கைப்பற்றியதும் அவங்கள பண்ண சொல்லுங்க, நாங்களும் பண்றோம், சட்ட போராட்டம் நடத்துவதே எங்கள் ரகசியம் என வாய்ஜாலம் காட்டி மக்களை ஏமாற்றுபவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க சட்டம் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் மக்களாட்சி என்பது மக்களுக்கான ஆட்சியாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய தன்னுடைய மக்களுக்கான ஆட்சியாக இருக்கக்கூடாது. நன்றி.